மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் எம்பிட்டு தைரியம் இருந்தா என்னையவே ஏமாத்திருப்பேன் அந்த பையன். அவ என்னைக்கு என்ன நடிப்பு நடிச்சா, நாங்க ஜமீன்தார் குடும்பம் அந்த குடும்பம் இந்த குடும்பம் சொன்னா எம்பிட்டு பொய் எம்பிட்டு பிதராட்டம். என்கிட்ட எம்பிட்டு நடிப்பு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. என்னம்மா நீங்க பாட்டுக்கு ஃபங்க்ஷன் வீட்டுல இருந்து அப்படி சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டு வந்துட்டீங்க. அவங்களே இவ்வளவு மனசு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? என்னது அவளுக்கு மனசு கஷ்டப்பட்டாளுங்களா? ஏண்டா ஒட்டுமொத்த குடும்பமும் பிராடிச்சிருக்கீங்க, அவளுக்கு வந்து மனசு கஷ்டப்பட்டாங்களா? எல்லாம் சேர்ந்து என்னை கிறுக்கு குத்திருக்கீங்க. நீங்க என்னை பார்த்தா எனக்கு கேனச்சிருக்குமே தெரியுதா உங்களுக்கு? இப்ப என்னமா அவங்க வந்து ரொம்ப ஏழையெல்லாம் கிடையாதுமா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா. என்னமா அது பத்தலையாமா உனக்கு? நல்ல பொண்ணுமா அந்த பொண்ணு. ஏமா இப்படி பண்ற? எனக்கு பிடிச்சிருக்குமா? உனக்கு பிடிக்கும்டா, உனக்கு பிடிக்கும். உனக்கு யாருக்கும் பிடிக்காம இருக்கு? ரோட்ல வரவளை கூட பிடிக்கத்தையும் செய்யும். எனக்குன்னு ஒரு இது இருக்கு, குறிக்கோள் இருக்கு. இப்படி மருமகளத்தை இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நான் நினைச்சிருக்கேன். அதே மாதிரி மருமகள் இந்த வீட்டுக்கு வரணும். கண்ட சிரிக்கலாம் அங்க வர முடியாது. ப்ளீஸ்மா சொன்னா புரிஞ்சுக்குங்கம்மா. என்னால அவளை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. ஏமா இப்படி பண்றீங்க? நீ நல்லா புரிஞ்சுக்கடா. ஒரு நல்ல பரம்பரையில இருந்து பணக்கார பரம்பரையில இருந்து வரவ மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். மத்த யாரும் இந்த வீட்டுக்கு வர விட மாட்டேன். நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். மதுவை கட்டினா கட்டவே கல்யாணமே வேண்டாம். நான் இப்படியே இருப்பேன். நீ எவ்வளவு பெரிய அறிவு கொடுத்தா கல்யாணம் பண்ண மாட்டேன். பாப்போம்டா பாப்போம். உனக்கு நான் தான் ஆத்தா, நீ எனக்கு ஆத்தா கிடையாது. நீ எனக்கு மகன்தான், புரியுதா? நான் யாரை கை நீட்டணும் அவளத்தை நீ கல்யாணம் பண்ணணும். ஓ இஷ்டத்துல எதுவும் செய்ய முடியாது இந்த வீட்டுல. என்ன சத்தம் இங்க? என்னடா சுந்தர சத்தம் இங்க? ரோட்டு கேக்குதுமா சத்தம்? ஆமா வந்துருச்சு. இது வேற ஒண்ணும்ல பத்தா, உன் பேத்தியை கொடுக்க இல்ல. அவளை பத்தி எல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதையும் காய்ச்சி போச்சுன்னு கத்திக்கிட்டாங்க. என்ன இப்ப அவளுக்கு எனத்துக்கு இப்ப கத்திக்கிருக்கா? என்னடியே என்ன பிரச்சனை உனக்கு? நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசல. நான் என் மயங்கிட்ட பேசிக்கிருக்கேன். நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம நான் வந்துகிட்டு இருக்கீங்க? என்னடியே நான் வந்து நின்றுக்கிருக்கேன் மாமியாரி சட்டமா சோபா அவளை உட்காந்துக்கிட்டு சவுடால் பேசிக்கிருக்கேன். என்னைய பார்த்தாலே நீங்க எல்லாம் பயந்து ஓடு வச்சிருக்கி. இப்ப உட்காந்து பேசுற அளவுக்கு ஆயிட்டியா? இந்த கிழவி எப்பதான் மண்டையை போடுவாளோ தெரியல. ஊர்ல உள்ள பெருசு ஊரம் ஜாகுது. இவ சாக மாட்டேன்றா. இவனால நமக்கு ரொம்ப கேவலம் அசிங்கம். மகே முன்னாடி நம்மளை கேவலப்படுத்துறா. எந்திரிச்சு நின்றுவான், இல்லைன்னு இன்னும் கேவலப்படுத்தி விட்டுருவா. ஆமா அப்படியே மரியாதை வந்து தானா வரணும். பார்த்தா மனசுல இருந்து சும்மா கொடுக்கணுமேனு கொடுக்க கூடாது. நீதானே நீ உன் முகர் கட்டிக்கு மரியாதை கொடுத்துருவ எல்லாத்துக்கும், பெரியவங்க சின்னவங்கன்னு. இப்ப என்னடியே இப்ப என்ன சொல்ல வர்ற? அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா, நீ என்ன செய்யணும்ன்ற? அப்படிலாம் வர முடியாது. என் மகனுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதை யாரும் தலையிடக்கூடாது. இந்த வார்த்தைய 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தா நீ எங்க போயிருப்ப? ஏஷ்டத்துக்கு என் மகனுக்கு கல்யாணம் முடிக்க நான் பேசியிருந்தேனா நீ இந்த வீட்டுல மருமகளா உட்காந்துருப்பியா? அதெல்லாம் முடிஞ்ச கதை பத்தி இப்ப பேசணும் அவசியம் கிடையாது. இப்ப இருக்கத்த நான் பேச முடியும். இது என்னடி வம்பா இருக்கு? உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? உனக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயமா? நீ மட்டும் என் மகனை எழுத்துக்கிட்டு கட்டிக்க வந்துருவ. நான் என் பேரனுக்கு நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதா? அவனுக்கு உரிமை கிடையாதா? பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. ஆனா ஒரு நல்ல வசதியான வீட்டு பிள்ளையாவது இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். சும்மா ஏப்ப சாப்பெல்லாம் மருமகளா நான் ஏத்துக்கிற மாட்டேன். அட்ரா சக்கே நானா ஏண்டியே? நான் அப்படி நினைச்சிருந்தா இந்த வீட்டுல சாணி எனக்கு இருந்த உனைய எப்படி மருமகளை ஏத்துக்கிட்டு இருந்தேன் நானு. உனக்கு வந்து வசதியான வீட்டுல இருந்து கேக்குதா மருமக? நியாயமா நீ தாண்டி அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்மள மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வராளே, அப்படிப்பட்ட பிள்ளைங்க நம்ம தான் வந்து ஏத்துக்கணும், மருமகளா ஏத்துக்கணும். அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கணும். நீ தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் ஏதாவது வந்தா கூட இல்லத்த அந்த பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி நீ சப்போர்ட் பண்ணி மருமகளை ஏத்துக்கிட்டு வரணும். உனக்கு நான் சொல்ற மாதிரி இருக்கு? இந்த இருக்குதேன் இன்னும் சொல்லி காட்டுறீங்க இல்ல? என் மகனுக்கு கல்யாணம் பண்ண போறேன், இன்னும் சாணி எழுறவ அப்படின்னு தான் சொல்லி காட்டுறீங்க. எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க இந்த வீட்டுல? அந்த நிலைமை என் மருமகளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நல்ல பணக்கார வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு நான் ஆசையா உன்னை சாணி எழுறவன்னு சொல்லணும்னு? நீதான் பெரிய சீமையா விட்டு சின்ன குழந்தை மாதிரி நடிக்கிற. அப்புறம் சொல்லத்தையும் செய்வாங்க. பழச மறந்துட்டு பேசுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சுட்டி சுட்டி காட்டிட்டே இருக்கணும். ஓயாம இப்ப என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. அந்த பிள்ளைதான் என் பேரனுக்கு பொண்டாட்டி. அதை யாருனாலே மாத்த முடியாது. நான் முன்ன நின்று கல்யாணம் நடத்தி வைப்பேன். அப்படியா? இதுக்கு நான் ஒரு காலம் ஒத்துக்கிற மாட்டேன். நான் உயிரோட இருந்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும். அப்படி ஒரு கல்யாணம் நடந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். போ செத்து போ. இந்த பூமிக்கு கொஞ்சம் பாரம் குறையும். நீ எல்லாம் இருந்து சாதிக்க போற. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கமா என் நிலைமைய. ஏழை காணப்பையில நீ ஒரு காணப்பைய. இவ முகர கட்டி சாவா சாகுறவ. இன்னைக்கு நான் ஜாகுறேன்னு சொல்லியிருக்கா. சும்மா ஊரே மாத்திரவை வரலாம். நீ பேசாம இருக்கா? இங்க பாடா சுந்தரேசா, நான் நல்லா சொல்லிட்டேன் கேளு. என்னை மீறி நீ உங்க அப்பா வச்சு கேட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச உங்க அம்மா நீ பார்க்க மாட்டேன். அடங்காதவ எப்படி பேசுறான்னு வர அந்த பையன்கிட்ட. ஒரு பையன் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசுறாரு. நீங்களும் எல்லாம் கேட்டுக்கோங்கம்மா. மதுவை தவிர நீங்க எந்த பொண்ணை கட்டி வைக்க நினைச்சாலும் நீங்க உயிரோட பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பா நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன். கண்டிப்பா நான் செத்து தான் போவேன். இல்லை என்னடா வார்த்தை பேசுற நீ? வாழ வேண்டிய வய செத்து போயிருவேன் அதுன்னு பேசிட்டு நீ. ஆமா வேற என்ன பண்றது? நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்றதான் கேட்கணும்ன்றீங்க. வாழ போறது நான் தான். உங்க வச்சுட்டு நீங்க பொண்ணு கட்டி வைப்பேன் என்ன அர்த்தம்? அப்ப நான் செத்துட்டே போகணும். இப்ப என்னடா நீ அவளைத்தான் கட்டணும்ன்ற அப்படித்தானே? சரிடா ஓ இஷ்டப்படியே அவளையே நான் கட்டி வைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். அவளுக்கு 200 பவுன் நகை ஓடணும். 200 பவுன் நகை, உனக்கு ஒரு காரு, அப்புறம் வந்து சீரு சனத்தையெல்லாம் எந்த குறைச்சல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க செய்யணும். அப்புறம் வரதட்சணையா ஒரு 10 லட்சம் வந்து கொடுக்கணும் அவங்க. ஐயோ செல் எடுக்காம வந்துட்டேனே. இவ பேசுறது அப்படியே ரெக்கார்டு பண்ணி இவ மேல வரதட்சணை காசு கொடுத்து உள்ள வச்சிடணும் முதல்ல. என்னமா பேசுறீங்க? அவங்களால எப்படிமா அவ்வளவு செய்ய முடியும்? அவங்களே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஏதோ ஒரு 50 சவரன் போடுவாங்க. நீங்க 200 சவரன் கேக்குறீங்க. எப்படிமா போடுவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்காக நான் இறங்கி வந்துட்டேன். அவளையே உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னால இறங்கிலாம் வர முடியாது. நீ என்ன பேசுவே ஏது பேசுவே அவங்க வீட்டுல எனக்கு தெரியாது. நான் சொன்னதை செய்யணும். செஞ்சாதே கல்யாணம். இதுக்கு மேல என்னால வந்து உனக்காக இறங்கிலாம் வர முடியாது சொல்லிட்டேன். என்ன பத்தா இந்த அம்மா இப்படி பேசுறாங்க? நான் என்னதான் பண்ணட்டும்?
ஏலே இங்க வா, பக்கத்துல வா, அப்பதான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன புரிஞ்சுச்சா என்ன சொன்னேன்னு? இதுதான் நம்ம பிளான், நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்பதான் சூப்பர் அப்பத்தா. அப்பத்தாதான் சும்மாவா சொன்னாங்க ஓல்ட் இஸ் கோல்டுன்னு. சூப்பர் அப்பத்தா. அப்பனா என் கல்யாணம் சூப்பரா நடந்துரும். இப்பயே மதுக்கு போன் போட்டு சொல்லிடுறேன் நானு. சரி போ, சந்தோஷமா என் பேத்திக்கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் அப்பதான் நான் பாத்துக்கிறேன். அப்பத்தாவே அம்மா நீங்க என்ன செய்வீங்களே அது செய்வீங்களே எனக்கு தெரியாதுமா. எனக்கு சேர வேண்டிய சீரெல்லாம் எனக்கு செய்யணும். என் மாமியார் வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லை. அந்த பொம்பளை பாஸ்ல என்னை கண்டாலே பயப்படும் தெரியுமா? இப்பெல்லாம் எனக்கு எப்படி பேச தெரியுமாம்மா? குழந்தை இல்லை அது இல்லைன்னு சொல்லி ரோட்ல வர பொம்பளை போற பொம்பளை இல்லைன்னு சொல்லி நான் அசிங்கப்படுத்துறாம்மா. அந்த கிழவி அப்படி இல்லாம பேசுறா, பாக்குறதுக்கு அப்புறாணி மாதிரி இருந்தா ஒன்று தெரியாத மாதிரி. என் பிள்ளை இப்படி இல்லாம மனசை கஷ்டப்படுத்தினா? ஆமா அவ சொல்லத்தான் செய்வா. நான் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைன்னு இத்தனை நாள் சீனை போட்டு நடிச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பந்தே எனக்கு 10 பைசா செய்ய மாட்டேன்றாரு. அப்புறம் எப்படி அந்த பொம்பளை என்னை மதிப்பா? அழுகாதமானச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த சின்ன பொண்ணுக்கு எப்படியும் இது வைப்பாங்கல்ல, வளகாப்பு வைப்பாங்க. அப்போ எப்படினாலும் நம்ம காலை பிடிச்சிதான் ஆவாளுங்க, அவளுக்கு வருவாளுகள்ல. அப்போ அந்த சின்ன பொண்ணை வச்சு நான் பேசுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். உங்க மாமி கிட்ட பேசிடி செய்யிடி, என் மகளுக்கு சீரை செய்யணும்னு சொல்லி. ஒன்றும் தெரியாத மாதிரி கமுக்கமா உட்காந்துக்கிட்டா, எதுவுமே பேசல, ஒரு போன் கூட பண்ணல. அவ எப்படி பேசுவா? செஞ்சா சொத்துல குறைஞ்சு போயிரும்ல. பூராத்தையும் ஆட்டை போடணும் அவ முடிவுல இருப்பா. அவ எப்படி செய்வா? ஏமா நான் எதுக்காகம்மா அவளை போய் கெஞ்சணும்? இது ஏன் அப்பா வீட்டு சொத்துமா? அவகிட்ட நான் எதுக்கு கெஞ்சணும்? அவ யார்? அவகிட்ட இருக்காக நான் கேட்கணும். நீங்க அவட்ட கெஞ்சுறீங்க. அப்படிலாம் என்னால கெஞ்ச முடியாதுமா. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவ வளகாப்பு வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. என் மாமி அது வரைக்கும் என்ன சும்மா விட்டு வைக்க மாட்டா. இப்பயே எப்படி இப்படிலாம் பேசுறா தெரியுமா? அவ புள்ள பூச்சி மாதிரி இருந்தா. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடியும் நான் நினைச்சுக்கிட்டா இருந்தேன். அவ இன்னைக்கு எப்படி பேசுறா தெரியுமா நீ? அதனால அதெல்லாம் பொறுக்க முடியாது. அப்பா வரட்டும், 2ல 1 நான் கேட்கறேன். அவர் சொத்து தாராரா இல்லையா? தந்தா பாப்பேன், தாரலன்னா நான் பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னம்மா அவரா கொடுக்காரு, நீ என்ன பண்ண முடியும்னு சொல்லு, என்ன செய்வ? என்ன செய்வனா? என்னம்மா நீங்க? இப்ப பெண்களுக்கு சொத்துல சரி பங்கு இருக்குமா? சும்மா விட்டுவேன் நானு. அப்பா மேல கேஸ் போடுவேன் நானு. கேஸ் போட்டு என் பாதி சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு தான் போவேன் நானு. ஏதோ சீர்சனத்தை கேட்டேன், அது ஒழுக்கமா செய்யல. சொத்துல பாதியை பிரிச்சுட்டு போனாலும் என்னுடைய பாரு அவரு. நீ கேஸும் போட முடியாது, கோஸும் போட முடியாது. இதை நம்ம தாத்தா சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரு. நீ சொத்துல கேஸ் ஓடுறதுக்கு இது உங்க அப்பையும் சுயமா சம்பாதிச்சது புறாமேவும் அந்த ஆள் இஷ்டப்படாதான் கொடுக்க முடியும். இல்லாட்டினா நீ ஒன்னும் செய்ய முடியாது. என்னம்மா சொல்றாங்க அம்மாச்சி? அப்பனா இதெல்லாம் தாத்தா சம்பாதிக்கலையா? இதெல்லாம் அப்பா சம்பாதிச்சதா? ஆமாச்சு, எல்லாமே உங்க அப்பையும் பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சதேன். என்னைய கட்டிக்கு வரும்போதெல்லாம் அந்த வீடு இப்படியா இருந்துச்சு, அதையும் சொன்னேன் குடிசை விடுன்னு. ஆமா உங்க அப்பா அப்படியே சொத்து சேர்த்து வச்சிருந்தாளாக்கு. அவ ஒரு துப்பு கட்டவ. அன்னாரங்காச்சி அன்னாரம் சோத்துக்கே வழி இல்லாம பிள்ளையில வச்சுக்கிட்டு அலோட் போட்டு கிடந்தா. ஏதோ உங்க ஆத்தா அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரந்தே கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் பண்ணி இவ வந்து ராசியில உங்க அப்பயும் முன்னேறினாப்ல. சரிம்மா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாமே செஞ்சு முன்னேறி இருக்காரு. உங்க பேர்ல ஒரு சொத்து கூட இல்லையா? எல்லா சொத்தும் யார் பேர்ல தான் இருக்கு இப்ப? இதுக்கான சண்டை போடாமையா இருந்திருப்பேன் உங்க அப்பங்கிட்ட. ஒரு சொத்து வாங்கும்போது என் பேர்ல வாங்கியான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். ஆனா வாங்க மாட்டேன்ட்டானே, பூரா அவங்க ஆத்தா பேர்ல தான் வாங்கி வச்சிருக்கேன். என்னது சொத்து பூரா அப்பதா பேர்ல இருக்கா? ஆமா எல்லாம் அந்த கல்வி சிரிக்கி பேர்லதே இருக்கு. அதனாலதான் நாங்களாம் பேசாம வாய முடி இருக்கோம். ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப அவ பேர்ல சொத்து இருக்குன்னா அவ பார்த்து யாரு கட்டி கொடுக்குறாளோ அதுதான். அதுக்காண்டி அந்த கிளடிக்கிட்டு நாங்க பார்த்து பதனமா பேசுறோம். இல்லன்னா கொண்டு போய் ஒட்டுமொத்த சொத்தையும் பேத்தி வேற எழுதி வச்சிடலாம். ஆமாமா, உங்க அப்பா பேர்ல இருந்தா கூட ஏதோ நீ கேட்கலாம். எங்க அப்பா பேர் இருக்க சொத்து எனக்கு வேணும்னு சொல்லி கேஸ் போடலாம், ஏதாவது செய்யலாம், ஏதாவது வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கிளடி வேறு இருக்கே, என்ன செய்ய முடியும் நம்ம? அந்த கிளடி வாத்தி யாருக்கு எழுதி கொடுக்குதோ அதுதான். அந்த மாதிரிதான் எழுதி வச்சிருக்காங்க. சே, இவரெல்லாம் ஒரு மனுஷனா? பெத்த பொண்ணு நான் இருக்கேன், என் பேர்ல ஒரு சொத்து எழுதல. கட்டின பொண்டாட்டி மேல ஒரு சொத்து எழுதல. அவன் பேர்ல ஏதாவது இருக்கா இல்லையா? தம்பி பேர்ல கட்டின பொண்டாட்டி பேர்லயே எழுதி வைக்கல, மகன் பேர்ல எழுதி வைக்க போறாரு உங்க அப்பன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு வேலை தங்கச்சி மேல கட்ட போறேன்னு தெரிஞ்சிருந்தா அவன் பேர்ல ஏதாவது எழுதி வச்சிருப்பாரு. இப்பதான் தெரியும் தங்கச்சி மேல கட்டுறியான்னு. ஃபர்ஸ்ட்ல ஐடியா இல்ல. அவன் பேரு நையா பைசா இல்ல. இப்ப என்னதாமா செய்யறது? எப்படிதாமா அவர்கிட்ட இருந்து சொத்து வாங்குறது நானு? வேற என்ன அடி பண்ண முடியும்? நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. அதனாலதான் நானும் உங்க அம்மாச்சியும் அமைதியா இருக்கோம், புரியுதா? வேற வழியே இல்ல. காரியம் நடக்குன்னா கழுதியும் காலை பிடிக்கணுன்ற மாதிரி அந்த பரம காலத்தை நம்ம பிடிச்சாகணும். வேற வழி கிடையாது. அவளை ஏமாத்தி நைஸ் பண்ணி இந்த சொத்தை வாங்க முடியும் நம்மளால.